வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி இருக்கு. நம்ம திருக்கணிதப்படி ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மீன ராசிக்கு வருகிறார். குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. கடகராசிக்கு வருகிறார். அப்புறம் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிசாரமா சிம்ம ராசிக்கு ஒரு 2 மாத காலத்தில் இருக்கிறார். ஸோ இந்த வருடம் வந்து குரு பகவான் 3 ராசியில இருக்கிறார். உலகத்திற்கு அது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சைனால வந்து சில டெரரிசம், அதுக்கப்புறம் உலகத்துல ஒரு 2 இடத்துல போர் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு. அது ஏப்ரல், ஜூலை மற்றும் நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்கள்ல வரலாம். கிரக பெயர்ச்சிகள்ல டிசம்பர் மாதம் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி வருது. ஸோ கேது பகவான் வந்து குருவோட சேர்ந்து அவர் கடகத்துல இருக்க போறார். ராகு பகவான் மகரத்திற்கு வரப்போறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக பெயர்ச்சிகளை இந்த வருடம் நம்ம பார்க்க போறோம். பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு 3 ராசிகள்ல வர்றது அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய பிரபலமாக உலக அளவுல இருக்கிறவங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும். அதனால அதுல வந்து கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையோட இருக்கணும். மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய மாற்றம் நம்ம எல்லாரும் ஏற்கனவே சொன்னது போல தங்கத்தின் விலை அதிகமாறுது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பொருளாதாரமும் கண்டிப்பாக உயரத்தான் செய்யும்.